என்ன மாமா இது கோலம்? குடிக்க தண்ணி எடுத்துக்கோ. மாமா என்னாச்சு? கேக்குறல்ல, என்னாச்சு மாமா? என்ன இதெல்லாம் சொல்லுங்க மாமா. ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க? இல்லங்க மாமா. என்ன மாமா அது? கிழிஞ்ச சட்டை, கண்ணத்துல காயம், என்ன நடந்துச்சு சொல்லுங்க மாமா. போலி நகையை கொடுத்து ஏமாத்தினால அவனை நான் பார்த்தேன். தனோ முதல்ல பணத்தை திருப்பி கொடுத்துறான் கெஞ்சிதான் கேட்டேன். அப்புறம் அவனை அடிச்சிட்டீங்களா? ஏமாத்துறது மட்டும் இல்லாம என்ன துமரா பேசலாம் தெரியுமா? என்ன மாமா இது? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறீங்க? ஏன் அவன் கிட்ட போய் சண்டை போட்டீங்க? ஏமாத்துறவன சும்மா விட்டு சொல்றியா? ஐயோ மாமா, ஏமாத்துனா என்ன? 4 பேரை கூப்பிட்டு நியாயம் கேட்டிருக்கலாம், இல்ல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ரோட்ல போய் சண்டை போட்டிருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சரு சொல்றது நியாயம்தான். ஏ மாமா, நான் தான் உங்களை சந்தேகப்படலையே, நம்புறல்ல. அப்புறம் ஏன் மாமா சண்டை எல்லாம் போட்டுட்டு வரீங்க? நீ என்ன சந்தேகப்படுறதா கூட பரவாயில்ல, எல்லாரும் சந்தேகப்படையில நீ என்ன நம்பின பத்தியா? அப்பேற்பட்ட உனக்கு இந்த மாதிரி சங்கடம் வர்றதுக்கு காரணமா இருந்த அந்த ஃப்ராட பார்த்த உடனே கொல்லணும் போல தோணுச்சு. அதான் சரிங்க மாமா, முகம் கழுவிட்டு வேற துணி மாத்திட்டு வாங்க. உங்களை இப்படி பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. போங்க மாமா. அக்கா, சரோ சரோ இப்படிதான் சரோ தோட்டத்துக்கெல்லாம் கோவப்படுறாரு. எனக்கு ஒரே பயமா இருக்கு சரோ. எனக்கு என்ன பண்றதுன்னு நீ முதல்ல அழாத நிறுத்து. மாமாவை பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே, நீதான் அவரை மாத்தணும். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இப்போ நீ அவரை நம்பி வந்திருக்க. மாமா இன்னும் ஏன் இப்படியே இருக்காரு? நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன் சரோ, மாமா ஒண்ணும் கேட்கவே மாட்டேங்குது. அழாத தானோ அக்கா, அழாதக்கா, அழாதக்கா. போஸ் வீடு தானே? ஆமா. எங்க வா. எதுக்கு? என்ன விஷயம்? போஸ் நீ தானே? பாடா. இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ரோட்ல ஒரு ஆளை கண்ணு மண்ணு தெரியாம போட்டு அடிச்சிருக்கான். பாவம், அந்த ஆளை ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காரு. ஸ்டேஷன்ல அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அங்க வந்து பேசிங்க. உங்க அப்பா என்ன பெரிய வக்கீலா? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிங்க. வழியோட வா. வண்டியா? அம்மா, 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 இங்க இருக்கியா? இந்த மாசம் சம்பளம். ஏண்டா ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் எப்போவாது 400 500ன்னு தர? என்னடா இது? அம்மா, நான் பாக்குறது பெர்மனன்ட் வேலை இல்லம்மா, டெம்பரரி வேலை. அவங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ கூப்பிடுவாங்க. அந்த மாசம் எவ்வளவு நாள் வேலை பாக்குறோனோ அது கூலி கொடுப்பாங்க. இந்த மாசம் நான் பார்த்த வேலைக்கு சம்பளம் 500 ரூபாய். ஏண்டா இதுல 400 தானே இருக்கு, மீதி 100 எங்க? என் கை செலவுக்கு வச்சிட்டு இருக்கேன். அது என்னடா உனக்குன்னு தனி செலவு? ஏன் இருக்க கூடாதா? நான் எதுவும் தப்பான செலவுகள் செய்யல. டேய், உங்க அண்ணன் சம்பாதிக்கிற மொத்த காசை என்கிட்ட தாண்டா கொண்டு வந்து கொடுப்பான். இது நியாயமா உழைச்சு சம்பாதிச்ச காசுமா?
மத்தவங்க என்ன திருடிக்கிட்டா வராங்க? அது எனக்கு தெரியாதுமா. டேய், நீ கொண்டு வந்து தர இந்த பிச்சை காசுக்கு இவ்வளவு திமிரா பேசுறியே. உங்க அண்ணன் 1000 கொண்டு வந்து இந்த வீட்டுல கொட்டிருக்காண்டா. அதுல தின்னு வளர்ந்த உடம்பு தாண்டா இது. தெரியுமா, அந்த பாவத்துக்கு தான் பிராய்ச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன 400 500ன்னு கொடுத்தா? எனக்கும் 2000 3000 கொடுக்கணும் தாமா ஆசை. என்ன பண்றது, நேர்மைக்கு இவ்வளவுதானே கூலி. ராசா, என்னடா குத்தி காட்டுறியா? நான் யாரையும் குத்தி காட்டல. அவங்களுக்கு அப்படி தோணா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இருப்பா ராசம். என்ன இது கடலை பானைக்குள்ள கையை விட்டு கலக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரே கலகலன்னு சத்தம்? என்னமா அது? இவர் சம்பாதிக்கிற லட்சணத்துக்கு கை செலவுக்குன்னு தனியா எடுத்துக்கிட்டு தராரு. ஏன்னு கேட்டா வியாகியான பேசுறான். இருந்துட்டு போட்டுமே. ஏன்பா அவனுக்குன்னு ஒரு செலவு இருக்காதா? ஒரு பள்ளி மிட்டாய் வாங்குவான், ஒரு முறுக்கு வாங்குவான், ஒரு பலூன் வாங்குவான். விட்டு தள்ளு. குடுக்கறதே 500, அதுலயும் 100 எடுத்துக்கிட்டுல தரா. ஏம்மா உனக்கு இஷ்டம்னா வச்சுக்கோ, இல்ல அந்த 400 அவன் மூஞ்சிலேயே விட்டடி. திங்கிற சோத்துக்கு இதாவது இருக்கட்டும். அடி பாவி அம்மா, மீசைக்கு ஆசை கூழுக்கு ஆசைப்படுறியே ராசமா கொக்கானா. நடே கண்ணா இப்படி வா. ஆமா, நீ பீடி குடிப்பியா? இருறா, இன்னும் 4 5 கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ள முறைக்கிற. தண்ணி கிண்ணி பொண்ணு கிண்ணு கிளவி கொழுப்பா? இல்லப்பா, மாணிக்கத்துக்கு தம்பியாச்சே நீ. கற்பூர வாசனை இல்லாம போகுமான்னு ஒரு சந்தேகம். ஏன்பா உனக்கு தான் எந்த வித செலவும் இல்லையே, ஏன்டா 100 ரூபாய் காசை எடுத்த? உனக்கு கலர் கலரா சீலை வாங்கி கொடுக்கறதுக்கு தான். அடையப்பா, நீ சொன்னதே போதும், எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஒரு கவளி வெத்தல, ஒரு ரசிகலால் பாக்கு வாங்கி கொடு, அது போதும். சொல்லிருக்கேன், வந்து சேரும். சிகரெட் பிடிப்பீங்களா? தண்ணி? அப்படி இப்படின்னு வேற கெட்ட சவாசம்? எந்த ஒரு பேச்சுலரை பார்த்தாலும் அவசியம் கேட்க வேண்டிய முத்தான 3 கேள்விகள். 3லயும் தேறிட்டீங்க. இப்படி எல்லாம் பண்றாரு சரோ. ஏன் ரோட்ல எல்லாம் போய் சண்டை போடணும்? இப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. தனு அழாத ப்ளீஸ். ஏன் சரோ, போலீஸ் மாமா அடிக்குமா? இல்ல, அடிக்க மாட்டாங்க. இல்ல, நீ என் மனசு சங்கடப்படுங்கிறதுக்காக போய் சொல்ற. போலீஸ் அவரை இழுத்துட்டு போறதெல்லாம் பார்த்தல. நிஜமா அடிப்பாங்க. பாவம் மாமா. அக்கா, நீ அழுறதுனால ஒண்ணு ஆக போறதில்ல. முதல்ல அழுகையை நிறுத்துக்கா. ஆமா தனு, லீலா சொல்றது சரிதான். நீ அழறத நிறுத்து ப்ளீஸ். இந்த நேரம் பார்த்து அப்பா எங்க போனாரு? அதான் எனக்கும் தெரியல. இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணும், இன்னும் வரலையே. பக்கத்து ஊருக்கு எங்கேயாவது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? அக்கா, யாரையாவது பெரியவங்களை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போலாமா? ஆமா, பக்கத்து தெரு வெங்கடாச்சலம் மாமா கூட்டிட்டு போலாமா? அவரும் பெரியவர் தான், போலீஸ் கிட்ட நிறைய செல்வாக்கு இருக்கு. அவரையே கூட்டிட்டு போலாம். அப்போ ஒண்ணு பண்ணலாம். லீலா, நீ வீட்லயே இரு. அப்பா வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. நான் தனத்தை கூட்டிக்கிட்டு வெங்கடாச்சலம் மாமாவோட போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா? சரி, சீக்கிரம் பாத்துக்கோ. சீக்கிரம் வந்துரு. அக்கா அழாதக்கா. வா தனு, போயிட்டு வாங்க. வா லீலா, சாமி படத்துக்கு விளக்கேத்தி வேண்டிக்கோ. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாக்கா. வீட்டுல இல்லைன்னா எப்படியும் கோயில தான் இருப்பாரு. நீ வா தனு. சரி சரி, அங்க போய் பார்க்கலாமா? காணுமே, ரூம்ல இல்லையே. அங்க போய் பார்க்கலாமா? ஐயர்கிட்ட கேட்கலாம். சாமி, மாமா சரோ, வெங்கடாச்சலம் மாமாவை பாத்தீங்களா?
தர்மகர்த்தா 2 நாள் வெளியூர் போறதா சொல்லிட்டு போனாரு. ஐயோ, ஆமா, ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது வந்து சாமி, போலீஸ்காரங்க என் வீட்டுக்காரரை புடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னங்க என்னாச்சு? போஸ் மாமா ஒரு ஆளை அடிச்சிட்டாரு. அந்த ஆளுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கான். அதான் தர்மகர்த்தா மாமாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போலான்னு வந்தோம். போலீஸ் அவரை என்னென்ன பண்ணுவாங்களோ தெரியல. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏங்க பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. விசாரிக்க தானே கூட்டிட்டு போயிருக்காங்க. இல்லைங்க, போலீஸ் அவரை அடிப்பாங்க. என்னங்க நீங்களே ஏதாவது பெருசா கற்பனை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. முதல்ல அழுறத நிறுத்துங்க. நாங்க இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணணுமே. அமைதியா இருங்க. எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். நாங்களும் உங்க கூட வரோம். நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இவன் சொல்றதே சரிதான். நீங்க 2 பேரும் இங்கே இருங்கோ, அவன் போய் கூட்டிட்டு வரட்டும். இல்ல இல்ல, எங்களால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நாங்களும் உங்க கூட வரோம். நீங்க அவசியம் வரணுமா? ஆமாங்க, நாங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். வாங்க. என்னங்க, என்ன தீவிர சிந்தனை நடந்துகிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க. உட்காருங்க. என்னங்க, வீடே பயங்கர அமைதியா இருக்கு, கலகலப்பா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு வந்தேன். என்னங்க, அன்னைக்கு ஏதோ சொன்னீங்க, நான் பயங்கர வாயாடி வாயை திறந்தா பேசிக்கிட்டே இருப்பேன்னு. இன்னைக்கு என்னமோ 1 சென்டிமீட்டர் கூட சிரிக்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க. என்னங்க, எவ்வளவு நேரம் தான் இப்படி பேசாம இருக்க போறீங்க? புரியுதுங்க, உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் மனசு வருத்தம் இருக்க தான் செய்யும். எங்க அம்மாவும் சரி அண்ணனும் சரி நடந்துக்கிற விதம் சரியில்லை தான். ஆனா அதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும்? என்கிட்ட பேசாம இருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. சரோ அக்காவும் தன அக்காவும் வெளியில போயிருக்காங்க. சரி, அவங்க தானே வெளியில போயிருக்காங்க. கூடவே சக்கரை காப்பி தூள் எல்லாத்தையும் எடுத்துட்டா போயிட்டாங்க. உங்க வீடு தேடி வந்திருக்கேன். சூடா ஒரு கப் காஃபி தருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சாரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். ஹோட்டல்ல ஆர்டர் பண்ற மாதிரி கேட்டு வாங்கி குடிக்க வேண்டியிருக்கு காஃபி. அடடே, வாங்க தம்பி, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்க. உட்காருங்க உட்காருங்க. ஊர்ல எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. ஏதும் சாப்பிட்டீங்களா? ஏதோ காஃபி கொண்டு வர போயிருக்காங்க. இருந்து சாப்பிட்டு போலாம், என்ன அவசரம் இல்ல. அப்பா, என்னம்மா? இங்க வாங்க. நம்ம தம்பி தானே, சும்மா சொல்லு. இங்க வாங்கப்பா. சரி, வந்துட்டேன். ஒரு நிமிஷம் கேட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. என்ன பிள்ளைங்க, இப்படி என்ன அவசரமா தெரியல. என்ன அவசரம்? அங்க தம்பி தனியா உட்காந்துருக்குல்ல. வாங்கப்பா. என்ன? அப்பா, போஸ் மாமாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. போலீஸ்? போலீஸ் எதுக்கா பிடிச்சிட்டு போனா? ஒருத்தர்கிட்ட போலி நகை வாங்கினார்ல, அவங்கள போய் மாமா அடிச்சிட்டாருப்பா. போலீஸ் வீட்டுக்கு வந்து மாமாவை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்கப்பா. அச்சோ, இப்ப என்ன பண்ணி தொலைக்கிறது? அப்பா, நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் போங்கப்பா. போகணும் தான். இந்த நேரம் பார்த்து இந்த தம்பி வந்து உட்காந்துருக்குற, சம்மந்தி வீட்டுக்கு தெரிஞ்ச அசிங்கமாச்சே. கொஞ்சம் யோசிச்சு எதுவும் பண்றேன். மாமா, என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்கு, என்கிட்ட மறைக்கிறீங்க. அண்ணி எங்க? வெளியே போயிருக்காங்க. வெளியே?
இல்ல இது பாருங்க, எனக்கு ஏதோ உறுத்தல் இருந்ததால தான் நான் கிளம்பி வந்தேன். தயவு செஞ்சு சொல்லுங்க என்னாச்சு. தம்பி, அண்ணியை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? மாப்பிள்ளை போஸ போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்களா? எதுக்கு, என்னாச்சு? எதுக்குன்னு தெரியல தம்பி. அதான் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்கீங்களா? ஏங்க இப்படி ஒரு பிரச்சனை என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்புறம் சொந்தக்காரன் எதுக்குங்க இருக்க? நீங்க முதல்ல வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவோம். வாங்க மாமா. இத வந்து நான் வீட்டை பாத்துக்க. தானோ, கொஞ்சம் அழாம இருக்கியா ப்ளீஸ்? நீ அழறத பார்த்தா எனக்கும் அழணும்னு தோணுது. அழாம இரு தானோ. எப்படி சரோ அழாம இருக்க சொல்ற? பாவம் மாமா, இது வரைக்கும் யார்கிட்டயும் அடி வாங்குனது கிடையாது. இப்ப எப்படி எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்களோ. எதுக்கு எடுத்தாலும் கையை நீட்டினா இப்படிதான் சமயத்துல அடி வாங்க வேண்டி வரும். இனிமேலாவது மாமாவை கொஞ்சம் கோவப்படாம இருக்க சொல்லு. முதல்ல அவர் வெளியே வரட்டும். அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். வக்கீல் உள்ள போயிருக்காருல, வந்துருவாரு. கொஞ்சம் பொறுமையா இரு தானோ. மாமா வந்துருவாரு. தானோ, என்னாச்சு? ஏன் அழற? என் நிலைமைய பாத்தீங்களாப்பா? அவரை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டாங்க. பகவானே, எவ்வளவு சந்தோஷமா இருந்த குழந்தைக்கு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வந்து அழற மாதிரி ஆயிப்போச்சு. அழாத, வந்துருமா? மாமா, அவங்க தான் அழுதுகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தைரியம் சொல்லாம கூட சேர்ந்து நீங்களும் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி மாமா? மனசு தாங்களே தம்பி. இப்படி ரோட்ல நின்று அழறதுக்காக இந்த குழந்தைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல மாமா. உள்ள போய் பேசுவோம், எல்லாம் சரியாயிடும் மாமா. வக்கீல் வராரு. என்ன சொன்னாங்க? என்னாச்சு? என்ன சொன்னாங்க? எஸ்ஐ ரொம்ப கோவமா இருக்காருமா. முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. காசு ஏதாவது வாங்கிட்டாரோ? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. இல்ல சார், அடிப்பட்ட ஆள் ஒன்றும் அவ்வளோ சீரியஸா இல்ல. இவங்க இவ்வளவு பெருசாக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நாளைக்கு நான் வந்து அவர்கிட்ட பேசுறேன். எப்படி அவர் வெளியே எடுத்துடலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளைக்கா? என்ன சார் சொல்றீங்க? அதுக்குள்ள அவர் அடிச்சு கொன்னே போட்டுருவாங்க. என்னம்மா பண்றது? நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன். அசைய மாட்டேங்கிறாரு மனுஷன். அப்பா, நீங்களாம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன்.